1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் ஆல்ரெடி சூரியனோட ஒவ்வொரு கிரகமும் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போது சந்திரனோட ஒவ்வொரு கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை தரும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம ஆல்ரெடி சூரியனோட ஒவ்வொரு கிரகங்கள் சேரும்போதும் என்ன யோகம் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போது சந்திரனோட ஒவ்வொரு கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான யோகம் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக யோகம்ங்கிறதும் தோஷம்ங்கிறதும் ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகத்தோட சேர்க்கையோ பார்வையோ உள்ள தொடர்புகள் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்லேயே ஓப்பனாக சொல்லிட்டோம். சந்திரனை பொறுத்தவரையும் சந்திரனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகம் வலிமை பெறும். சந்திரனோட ஒரு கிரகம் சேர்ந்தாலே யோகம்தான். இதுதான் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. எல்லாமே சொல்லுவாங்க இதுக்கு பகை, அதுக்கு பகைங்காங்க. சந்திரனை பொறுத்தவரை எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலுமே அந்த கிரகத்துக்கு வலிமை கூட, சந்திரனுக்கும் சில நேரங்களில் வலிமை கூட. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சந்திர யோகங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ சந்திர யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனோட சந்திரன் சேர்ந்தா என்ன யோகங்கிறத நம்ம அந்த சூரியன் பாட்டிலே சொல்லிட்டோங்கிறதுனால இப்போ சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தால் என்ன யோகம் அப்படிங்கிறத பார்ப்போம். சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லிடுவோம். செவ்வாய்க்கு மங்களன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல. இந்த சந்திர மங்கள யோகம்ங்கிறது சந்திரனும் செவ்வாயும் ஒரு இடத்துல சேர்ந்திருந்தாலும் வரும், சந்திரனும் செவ்வாயும் ஒன்றை ஒன்று பார்வை செய்துக்கிட்டாலும் வரும். இதை தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது இந்த சந்திரமங்கல யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மனசில் அளவுக்கு அதிகமாக க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறாங்கல்ல. ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அடுத்தடுத்து அதில் திங்க் பண்ணிக்கிட்டே டாப்பில் போவாங்க. தெரியுங்களா, என்ன இந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக இருக்காங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் சந்திரமங்கல யோகம். இந்த சந்திரமங்கல யோகம் 2 விதமான பாசிபிலிட்டிஸையும் கொடுக்கும். உற்சாகமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான உற்சாகமாக இருப்பாங்க, அப்செட் ஆனாலும் ஓவராக அப்செட் ஆயிடுவாங்க. ஏன்னா இது எப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிறது நீர், செவ்வாய்ங்கிறது நெருப்பு. அப்போது நெருப்பும் நீரும் ஒன்று சேரும்போது ஒரு கொதிநிலை இருக்குல்ல, ஒரு சாதாரணமான கொதிநிலை வரும்போது நம்ம குளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுவே தொட்டாலே கை சுடுது, அந்த மாதிரி வந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அது கொதிநிலை கூடுதலாகிடுதுல. இந்த 2 மனநிலையும் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்கும்போது இந்த டீ கடையிலலாம் டீ போடுற இடத்துல பாய்லர் வச்சுருப்பாங்க இல்லையா, பாய்லருக்கு வேர்க்கிற மாதிரி தண்ணீர் துளைகள் வருது இல்லை, அது மாதிரி அவங்க உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மன உளைச்சல் அடைஞ்ச மாதிரியும் சில நேரங்களில் இருப்பாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது ஒரு யோகம் தான், நல்ல யோகத்தை தான் கொடுக்கும். சில நேரங்களில் அப்செட் ஆச்சுன்னா அவங்கள நம்ம ஃப்ரீயாக விட்டுடணும். என்னென்னலாம் ஏற்கனவே எப்படியெல்லாம் அவங்கள உயர்வாக நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அந்த கொஞ்சம் நேரம் அப்செட் ஆன நேரத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க நம்மளை. அதனால் அவங்க அப்செட் ஆகி இருக்கிறப்ப நம்ம ஒதுங்கி இருக்கணும். இது சந்திரமங்கல யோகம், நல்ல யோகம்தான். எல்லா யோகங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன தோஷங்கள் இருக்கும், எல்லா தோஷங்களுக்குள்ளும் சின்ன சின்ன யோகங்கள் இருக்கும். ஸோ இதை அப்படி தான் பார்த்துக்கணும். அடுத்தது பார்க்கும்போது சந்திரனுடைய புதன் சேர்ந்தால் என்ன மாதிரியான யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனோட புதன் சேர்ந்தாலே சங்கம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான யோகம் இது. எல்லாருமே நம்ம ஆட்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, சந்திரனும் புதனும் பகை கிரகங்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்ததுன்னா மென்டலி டிஸார்டர் ஆகும் சில பேருக்குன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, மன உளைச்சலை கொடுக்கும்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான் இதை நம்ம யோசிக்கணும். புதனுக்கு பகை வீடு கடகம். அந்த இடத்துல புதனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் இந்த பிரச்சனை வரும். மற்ற எந்த இடங்களில் இருந்தால் கூட அந்த பிரச்சனை வரவே வராது. அதே போல் இதை சங்கம யோகம் அப்படின்னு சொல்கிறதே என்னன்னா, சங்கமங்கள் பல்வேறு மக்கள் கூடக்கூடிய இடங்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, காம்ப்ளெக்ஸ்ன்னு தானே சொல்கிறோம். அது ஏன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, ஒரே இடங்களில் பல்வேறு விதமான பொருள்கள் கிடைக்கும், பல்வேறு விதமான சேவைகள் கிடைக்கும் இல்லையா. இந்த மாதிரி இடங்களுக்கு பேர் தான் சங்கம யோகம்னு பேர். இந்த சங்கம யோகத்தோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே மனிதனுக்கு வெவ்வேறு திறமைகள் இருக்கும். பார்த்துருப்போமா, இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் மட்டும் பண்ணிகிட்ருப்பாங்க, நடிகர்னா நடிச்சிட்ருப்பாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா நடிப்பாங்க, டைரக்ஷன் பண்ணுவாங்க, கதை வசனம் எழுதுவாங்க, ஒளிப்பதிவு பண்ணுவாங்க, எடிட்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரே துறைகளில் வெவ்வேறு தொழில்கள் எல்லாமே நேர்த்தியாகவும் செய்வாங்கள்ல, இதுக்கு பேர் தான் சங்கம யோகம். இதெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் பேசுவாங்க. இப்போ நம்ம டிவியிலே பேசுகிறவங்கள பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் ஜோசியம் மட்டும்னா ஜோசியத்தை தவிர அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தமிழை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க, சில பேர் அரசியல் மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா சில பேரை பார்த்தா அரசியல் பேசுவாங்க, வரலாறு பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் சங்கம யோகம்னு பேர். ஸோ புதனோட சந்திரன் சேரும்போது ஒன்று பகை கிரகங்களாக இருந்தால் கூட ரெண்டுமே சுப கிரகங்கள்.
ஸோ இங்கே என்ன மாதிரி சிக்கல்னால் அந்த இடத்த பொறுத்து இருக்குது. கடகத்தை தவிர மற்ற இடங்கள் அந்த சேர்க்கை இருந்தால் ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறது இதை வந்து நம்ம அப்படி சொல்லிடுவோம். அடுத்தது குருவும் சந்திரனும் சேர்ந்தால், குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்திரனோட ஒரு கிரகம் சேரும்போதே எல்லாமே நம்ம யோகமாக தான் பார்த்துட்ருக்கோம். குருவோட சந்திரன் சேர்ந்ததுன்னா குருச்சந்திர யோகம்னு சொல்கிறோமா. குருச்சந்திர யோகமும் பார்த்திங்கன்னா என்ன நிலையில் இருந்தால் கூட, எவ்வளோ போராட்டமான குடும்பத்தில் அவங்க பிறந்துட்டா கூட அந்த குடும்பத்தோட வறுமையிலேருந்து அவங்களை வந்து மீட்டு கொண்டு வர முடியும் அந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகள், சில பேர் தங்குற இடத்துக்கு கஷ்டப்படுவாங்க, சாப்பாடு வந்து வேலைக்கு கிடைக்காது, துணிமணிகள் கிடைக்காது, இல்லை இதையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அந்த யோகத்தை வந்து அந்த குருச்சந்திர யோகம் கொடுத்துரும். இதில் சில நெகட்டிவும் இருக்குது. சில இடங்களில் வந்து குருவும் சந்திரனும் இந்த லக்னத்துக்கு இந்திராம் இடத்துல சேர்ந்து இருந்ததுன்னா குழந்தை பாதிப்பும் சில பேருக்கு வந்துடும். இப்படியும் சில பேருக்கு இருக்குது. இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல யோகம். அதே போல் குருவும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலும் ஒன்றை ஒன்று பார்வை செய்து கொண்டிருந்தாலும், இல்லை வந்து குருவுக்கு கேந்திரத்தில் 1-4-7-10 சந்திரன் இருந்தாலும், சந்திரனுக்கு கேந்திரமான 1-4-7-10 குரு இருந்தாலும் நல்ல யோகம். கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம்ல. கஜம் அப்படின்னா யானை, கேசரி அப்படின்னா சிங்கம். இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன பவரோ அந்த யோகம் கிடைக்கும்பாங்க. இது அந்த அளவுக்கு சண்டை போடுற யோகம்னு எடுத்துக்க வேணாம். ஓரளவு அடிப்படை தேவைகளுக்கு போராடாத அளவுக்கு அவங்களுடைய அந்த வாழ்க்கையை அதை அமைச்சு கொடுத்துருங்கிறதுக்காக அதை ஒரு யோகமாக சொல்கிறோம். ஓகே, அடுத்தது சந்திரன் சுக்கிரன் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து சுபவசிய யோகம் அப்படின்னு பேர். சுபம்னா என்ன, வசியம்னா, ரெண்டுமே நீர் கிரகம் இல்லையா. சந்திரன் ஒரு நீர் கிரகம், சுக்கிரன் ஒரு நீர் கிரகம். சுக்கிரன் வந்து கவர்ச்சி, சந்திரன் வந்து அழகு. அமுதை பொழியும் நிலவேன்னு சொல்கிறோம்ல, நிலவு தானே சந்திரன். அப்போ சுக்கிரனுங்கிறது கவர்ச்சி. இது ரெண்டும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலோ ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருந்தாலோ, ஆணாக இருந்தால் பெண்களால் அதிகம் ஈர்க்கப்படுவார், பெண்ணாக இருந்தால் ஆண்களால் அதிகமாக ஈர்க்கப்படுவார். இதுக்கு பேர் கவர்ச்சி யோகம்னு கூட எடுத்துக்கலாம். சில நேரங்களில் இதுவே வந்து அவர்களுக்கு தேவையில்லாத அவப்பெயரையும் அசிங்கத்தையும் கூட உண்டு பண்ணிவிடும். யோகம்னா அந்த இடத்துல ஒரு சிக்கலும் இருக்கும் இல்லையா. அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சுபவசிய யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இதில் ரெண்டுமே இருக்குது. மேக்சிமம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் தான். அதே சமயங்களில் பேர் வந்து எந்த அளவுக்கும் கெட்டுக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு ஒரு விஷயத்தையும் அவங்க தெளிவாக இருந்தாங்கன்னா பாதிக்கப்படாது. இந்த அமுதை பொழியும் நிலவேன்னு நம்ம சொல்கிறோம்ல, சில பேர் வாயை திறந்தாலே அப்படியே கவிதையாக கொட்டுதில்ல, அதே போல் சில பேர் பேசுகிறாங்கன்னா கண் கொட்டாமல் நம்ம அப்படியே கவனிச்சிட்ருக்கோம்ல. இந்த மாதிரி வசீகரம் உள்ளவங்க அத்தனை பேருக்குமே சந்திரனும் சுக்கிரனும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருக்கும். அப்போ அதுவும் ஒரு யோகம் தானே. அதனால தான் சுபம் வசியம்னு சொல்கிறோம். வசியத்திலே சுப வசியம், அசுப வசியம் இல்லை. அதனால் அதுக்கு சுபவசிய யோகம் அப்படின்னு பேர். அடுத்து சந்திரனோட சனி சம்மந்தப்பட்டால் அதுக்கு பேர் வந்து புணர்வு யோகம்னு பேர். புணர்வு தோஷம்னு சொல்லலாம், புணர்வு யோகம்னு சொல்லலாம். புணர்வு அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையில் சிக்கல் வரும், சீக்கிரம் கல்யாணம் ஆகாது, இப்படியெல்லாம் எடுப்பாங்க. சந்திரன் சனியும் சேர்ந்துருந்தாலோ ஒன்று பார்த்துட்டு இருந்தாலோ இந்த மாதிரி இந்த புணர்வு யோகம் புணர்வு தோஷம்னு எடுப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, எல்லா விஷயங்களையும் தாமதப்படுத்தும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். டிலே ஆகுமே தவிர டெனி ஆகாது. அப்படி தான் வந்து இது எடுக்கணும். இது என்னென்னா சந்திரனுங்கிறது நீர், சனிங்கிறது ஐஸ் கட்டி, பனிக்கட்டின்னு வச்சுக்கோ. தண்ணியில் போய் ஐஸ் கட்டி எடுத்து போட்டோம்னா தண்ணி சில்லுன்னு ஆகிடும். நீங்கள் விரலை வச்சிங்கன்னா உங்கள் ரத்த ஓட்டத்தோட ஸ்பீடு குறைஞ்சிரும் இல்லையா, அது மாதிரி நடக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து புணர்வு யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அந்த எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, மேட் ஃபார் ஈச் அதராக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் இருக்காதான்னு பார்த்தா 198 பேர் யாரை கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் இது வந்து இன்னொரு வகையில் யோகம். சினிமாவில் சாதிக்கிறாங்கல்ல, திரைத்துறையில் சாதிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த சந்திரனும் சனியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கும். அது நட்சத்திரம் சம்மந்தப்படுதா, ராசி சம்மந்தப்படுதா, பரிவர்த்தனை சம்மந்தப்படுதா, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே போல் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மென்பொருள் துறையில் சாதிக்கிறவர்கள், மென்பொருள் துறையில் பணியில் இருக்கிறவங்களுக்கும் அதான் யோகம். நல்ல சிறந்த குடிமகனாக விளங்குறாங்கல்ல, அவர்களுக்கும் அந்த யோகம்தான். மதுபான தொழிற்சாலை வைக்கிறவங்க, மது சார்ந்த தொழில்களை செய்கிறவர்களுக்கும் அதுதான் யோகம். அதையும் கடந்து விவசாயம் செய்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கும் அது நிறைய காம்பினேஷன். அது எடுத்தோன்னே அந்த புணர்வு யோகத்தை மட்டும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. இது தாண்டி இத்தனை யோகம் இருக்குது. மீடியாவில் நீங்கள் நானும் பேசிகிட்டு இருந்தால் கூட நம்ம ஜாதகத்தில் புணர்வு யோகம் இருந்தால் தான் இந்த மாதிரி உட்காந்து பேசவும் முடியும். அதனால் நிறைய இருக்குது அந்த யோகம். அதனால் அதை புணர்வு யோகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, புணர்வு தோஷம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. அடுத்து சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்தால் கிரகண தோஷம் தானே, இதை எப்படி யோகமாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ராகுவும் கேதுவும் சூரியனோட சேர்ந்தாலும் சந்திரனோட சேர்ந்தாலும் அது வந்து கிட்டத்தட்ட கிரகணம் தான். இந்த கிரகணத்துலேருந்து அதுக்குரிய பரிகாரங்கள் அதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது அது யோகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ சந்திரனும் ராகுவும் சேரும்போது சில நேரங்களில் அது வந்து மகாசக்தி யோகமாக வேலை பார்க்குது.
இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா நீர் சார்ந்த துறையில் சாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. கப்பல் வியாபாரியாக இருக்கலாம், கப்பல் போக்குவரத்து நடத்துகிறவங்களாக இருக்கும், குறைந்தபட்சம் மினரல் வாட்டர் போடுறவங்களாக இருப்பான், மினரல் வாட்டர் ஃபேக்ட்ரியாக இருக்கும். இது வந்து தண்ணீர் ராசிகளோட சம்மந்தப்படுது. அடுத்தது நில ராசிகளோட சம்மந்தப்படும் போது மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்களாக 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இல்லைன்னா 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் சொந்த நிலங்கள் வச்சுருக்கிறவங்க, இப்படி அந்த மாதிரி யோகம் செய்யுது. அது வந்து அதுவே காற்று ராசியில் சில பேருக்கு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சொந்தமாக வந்து ஆகாய விமானம்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த துறைகளில் சாதிக்கிறாங்க. இது வந்து ஏதாவது ஒரு துறை ஒன்று அந்த துறையில் உச்சத்தை தொடுவாங்க, இல்லாட்டி அந்த துறை சார்ந்து இவர்களுடைய பணி இருக்குங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் இதை வந்து கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த ரைஸ் மில் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் இந்த யோகம் இருக்கும். அரிசி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அரிசி வியாபாரம், அரிசி மண்டிலாம் வச்சுருக்காங்கல்ல, அவர்களுக்கும் இந்த சந்திரன் ராகுவோ சந்திரன் கேதுவோ தொடர்பு இருந்தால்தான் பண்ண முடியும். இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். சந்திரன் கேதுவாக இருக்கிற பட்சத்திலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். என்ன ஒன்று, சந்திரனோடு இந்த ராகும் கேதுவும் சேரும்போது சில நேரங்கள் அப்செட் ஆச்சுன்னா என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுவாங்க, இல்லாட்டி எது கேட்டாலும் பதில் சொல்லாமல் அப்செட் ஆகிடுவாங்க. வளர்ச்சிகள் வந்து சில இடங்களில் தடைப்படும். அதை மட்டும் நம்ம சரியாக பார்த்துக்கிட்டால் போதுமானது. அப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம், சந்திரனோட புதன் சேர்ந்தால் சங்கம யோகம், சந்திரனோட குரு சேர்ந்தால் குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம். அதுவே வந்து 6, 8, 12 இருந்தால் சகட யோகம். சந்திரனோட சுக்கிரன் சேர்ந்தால் சுபவசிய யோகம், சந்திரனோட சனி சேர்ந்தால் புணர்வு யோகம், அதுக்கப்புறம் சந்திரனோட ராகுவும் கேதுவும் சேர்ந்தால் கிரகண யோகம். இப்படி பல யோகங்களை சொல்லிட்டு வந்தோம் இல்லையா. எப்படி பார்த்தாலும் சந்திரன் ஒரு கிரகத்தோடு சேரும்போது அதோட வலிமையை பெருக்கி யோகமாகத்தான் நமக்கு வந்து மனிதர்களுக்கு கொடுக்கும். சின்ன சின்ன தடங்கள் இருக்கும். இந்த மாதிரி கிரகணம் அந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் வரும்போது அதற்கு உரிய கோயில் அதுக்கு தேடி கண்டுபிடிச்சி சின்ன பரிகாரங்கள் மட்டும் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வகையிலும் யோகமாகத்தான் இருக்கும். சந்திரனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது யோகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத உதாரணத்தோட சொன்னீங்க சார். இது கண்டிப்பாக ஜோதிடத்தை ஆர்வமாக பார்க்குறவங்களுக்கும் ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.